கலைஞரின் இல்லத்தில் தற்போது எம்ஆர்கே பன்னீர்செல்வம் மரியாதை செலுத்தக்கூடிய சூழலில் தற்பொழுது அங்கு கோபாலபுரத்தில் இருக்கக்கூடிய அவருடைய புகைப்படத்திற்கு தற்போது மாலை அணிவித்து மரியாதை செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொள்கிறோம். இன்றைய தினம் வேளாண்மை துறை பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது கலைஞருடைய படத்திற்கு மாலை அணிவித்து உழவர் நலத்துறை அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செந்தில் இணைகிறார். செந்தில், விவரங்கள். வேளாண் பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்படுவதையொட்டி வேளாண் துறை அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் கோபாலபுரத்தில் உள்ள கலைஞர் வீட்டில் அவரது கலைஞர் படத்துக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதே போல மெரினா கடற்கரையில் உள்ள பேரறிஞர் அண்ணா அதே போல கலைஞர் நினைவிடங்களிலும் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தி இருக்கிறார். கடந்த 2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சி அமைந்த பிறகு வேளாண்மைக்கென தனி பட்ஜெட் போடப்பட்டு வருகிறது. குறிப்பாக இது 5வது பட்ஜெட் ஆகும். 5வது முறையாக தற்போது வேளாண் துறை அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் தற்போது இந்த வேளாண் துறை பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். முன்னதாக இன்று காலை 8 மணிக்கு கோபாலபுரத்தில் உள்ள கலைஞருடைய வீட்டில் அவரது படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்திவிட்டு அதே போல தற்போது மெரினா கடற்கரையில் உள்ள மறைந்த முன்னாள் முதல்வர்கள் பேரறிஞர் அண்ணா அதே போல கலைஞர் நினைவிடங்களில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்திவிட்டு தற்போது வேளாண் பட்ஜெட் அறிக்கையுடன் தற்போது தலைமைச் செயலகம் சென்று கொண்டிருக்கிறார். இந்த பட்ஜெட்டில் பல்வேறு முக்கிய அம்சங்கள் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வேளாண் பயிர் கடன் தள்ளுபடி, மானிய விலையில் உரங்கள் அறிவிப்பு, இடுபொருட்கள் அறிவிப்பு, அதே போல வேளாண் உபகரணங்கள் மானிய விலையில் வழங்குவது தொடர்பான பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் இருக்கும் என்ற எதிர்பார்க்கப்படுகிறது. விவசாயிகளும் இந்த வேளாண் பட்ஜெட்டில் என்னென்ன சாதகமான அறிவிப்புகள் இருக்கும் என்று ஆவலுடன் காத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தற்போது இன்னும் சற்று நேரத்தில் வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்ய இருக்கிறார் அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.